ஐயா, எங்களை மீட்டெடுக்க வந்திருக்கும் எங்களுடைய குலசாமியே, எங்கள் மீட்டு கொடுங்கள். நாங்கள் வாழ வேண்டும், எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும், எங்கள் சமுதாயம் வாழ வேண்டும், இந்த தமிழகம் வாழ வேண்டும். ஐயா, நாங்கள் இன்னைக்கு செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம் ஐயா. சத்தியமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கு பயந்து எங்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் காலத்தை இந்த திமுக அரசாங்கம் இந்த எனக்கு கொடுத்திருக்கிறது ஐயா. எங்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் ஐயா. ஐயா, உங்களிடத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஐயா. எங்கள் பெண் பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுங்கள் ஐயா. எங்கள் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே குடிக்கும், போதைக்கும், கஞ்சாவுக்கும், அந்த அமீருக்கும் இந்த திமுக அரசு எங்களை சுட்டு பிடித்திருக்கிறது ஐயா. எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும் ஐயா. எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா. எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது ஐயா. இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களுடைய ஐயா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மக்களே, தயவு செய்து உங்கள் பாதத்தை நான் தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் விழிப்புணர்ச்சியா இருங்கள். எங்களது ஐயா உழவு செய்ய வரவில்லை, ஊழல் செய்ய வரவில்லை, கஞ்சாய் விற்க வரவில்லை, கள்ளச்சாராயம் விற்க வரவில்லை. அந்த திமுக அரசாங்கம் நம்மளை விழுத்துக் கொண்டிருக்கிறது, நம்ம பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மக்களே. என் வயிறு எரிகின்றது. என் குழந்தை படிக்க முடியவில்லை, பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அம்மா, பள்ளிக்கு செல்ல பயமாக இருக்கிறது அம்மா. எந்த நேரத்தில் எங்களுக்கு ஆபத்து வரும் என்று தெரியவில்லை. இன்னைக்கு 4 வயசு குழந்தைய ஒரு ரோட்ல தூக்கிட்டு போறாங்க. இந்த மானங்கட்ட அரசாங்கம் என்னங்க பண்ணுச்சு? எங்கள் அண்ணன் இதோ வருகிறார். காப்பாற்ற, இந்த தமிழகத்தை காப்பாற்ற இதோ வந்து விட்டார். இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களால் மட்டுமே முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஐயா. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஐயா. நாங்கள் எங்கும் வெளியே செல்ல முடியவில்லை. அப்படி ஒரு அவல நிலைக்கு இந்த திமுக எங்களை ஆட்சிக் கொண்டிருக்கிறது ஐயா. தயவு செய்து ஐயா எங்களை மீட்டெடுங்கள் ஐயா. நாங்கள் வாழ வேண்டும் ஐயா. நன்றி ஐயா.